அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து நம்ம சாதத்துக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ரோஸ் கலரில் ஃபுல்லுமே வந்து ரோஸ் கலராக ஒரு வெண்டைக்காய் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. எங்கள் தெருவில் வந்து விற்றது, அதனால நாங்கள் வாங்கினோம். பாருங்கள், ஃபுல்லுமே வந்து நல்ல பிங்க் கலரில் இருந்துச்சு. நம்ம எப்போதுமே நாட்டு வெண்டைக்கான்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதில் வந்து க்ரீனும் அந்த பிங்க்கும் கலந்து வரும். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்ததுனால நாங்கள் வந்து 1 கிலோ அளவுக்கு வீட்டுக்கு வாங்கினோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து கிரேவி வந்து செய்ய போகிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே முழுசாகவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம வெண்டைக்காய் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடவே கட் பண்ணி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசுன்னு அதோடைய பர்ஃபெக்டான டேஸ்ட் உங்களுக்கு வராது. வெண்டைக்காய் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கழுவி தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருந்துச்சு. இந்த ஹீட்டு பட்டு இது வதங்க அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி ஒரு லைட் க்ரீன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லாவே சூப்பராக வதங்கிச்சு. இந்த பிசுப்பே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெண்டைக்காய் வதக்கும் பொழுது எப்போதுமே வந்து உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா அந்த உப்போட ஈரப்பதத்திலே வந்து வெண்டைக்காய் வந்து பிசுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காய் வந்து நம்ம வெறும் ஆயிலே வதக்கி எடுத்தோம்னாலே சூப்பராக வரும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய் வந்து நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்லா சூடானதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் வந்து இது போல் நல்லா லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா மசாலா பொருட்கள்லாம் கருகிரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து சுத்தமாக புளிக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இதோடைய எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.